முதலமைச்சரை சந்திக்க என்னென்ன நடைமுறைகள் இருக்கிறது என நன்றாக தெரிந்தும் கூட என்னமோ விருந்தாளி வீட்டுக்கு சர்ப்ரைஸ் விசிட் வருவதைப் போல தலைமைச் செயலகத்திற்கு கிளம்பி வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற காட்சிகள் தான் இவை. சமீபத்தில் டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆய்வு செய்துவிட்டு வியாழக்கிழமை சென்னை திரும்பினர். இந்த நிலையில் வெள்ள பாதிப்பிற்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கள் 1 மாத சம்பளத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்க திட்டமிட்டிருந்தனர். முதலமைச்சரை சந்தித்து நிவாரண நிதியை கொடுக்க முடிவு செய்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சித் தலைவர் KS அழகிரி தலைமையில் 10 மணிக்கெல்லாம் பஞ்சுவாலிட்டியாக வந்திருந்தனர். வந்திருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கவே அது குறித்து விசாரித்த போது முதலமைச்சர் அலுவலகத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்காமலேயே கிளம்பி வந்தது தெரிய வந்தது. அத்தோடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திற்கு வருவாரா மாட்டாரா என்பதை கூட விசாரிக்காமல் கையில் செக் புக்கோடு வந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காத்திருந்தனர். பொறுத்து பார்த்து பின்னர் தான் முதலமைச்சர் வருவாரா மாட்டாரா என அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேட்டனர். அப்போது முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வரமாட்டார், முகாம் அலுவலகத்தில் இருந்தே பணிகளை கவனிப்பார் என்ற விவரம் தெரிய வரவே கொண்டு வந்த செக் புக்கை எடுத்துக்கொண்டு நிதி எதுவும் கொடுக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். என்னப்பா செய்யறது, நம்ம ஒன்னு நினைச்சா தெய்வம் நினைக்குது. முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்றால் நேரம் கேட்பது உட்பட பல நடைமுறைகள் இருக்கும் நிலையில் 18 எம்எல்ஏக்கள் இருந்தும் எந்த தகவலையும் விசாரிக்காமல் தன்னிச்சையாக கிளம்பி வந்த காங்கிரசார் கடைசியில் சுண்டலையும் டீயையும் ருசித்துவிட்டு ஏமாந்து போனதை முகத்தில் காட்டிக் கொள்ளாமல் சைலண்டாக கிளம்பி சென்றனர். அவர்களாக எடுத்து விசாரித்து போகும்போது வந்ததற்கு எதையாவது செய்வோம் என்ற ரீதியில் பிரஸ் மீட் கொடுத்த KS அழகிரி சம்பிரதாயத்திற்கு மத்திய அரசை குறை கூறிவிட்டு கிளம்பி சென்றார். இந்த பேரிடருக்காக இதுவரை ஒரு நயா பைசா வரவில்லை. அதை தமிழக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. முன்னதாக முதலமைச்சரை சந்திக்க காத்திருந்த நேரத்தில் வேளச்சேரி எம்எல்ஏ ஹசன் மௌலானாவை கிண்டலடித்துக் கொண்டிருந்தனர். வெள்ள பாதிப்பின் போது மழை தண்ணீரை கடல் உள்வாங்கவில்லை என ஹசன் மௌலானா பேசியிருந்தது சர்ச்சையான நிலையில் அதனை சொல்லி KS அழகிரி கிண்டலடிக்க மற்ற எம்எல்ஏக்களும் கிண்டலாக சிரிக்க ஆரம்பித்தனர். ஹசன் மௌலானா சொன்னது சரிதான் என்பதை போல இன்னொரு எம்எல்ஏ வக்காலத்து பேசியும் சிரிப்பு அடங்கவே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.